hello scholars. Good evening to all. Welcome to our channel DK Eduvers. Gate 6th Standard NCERT Geography Book Review last videoல நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது Lesson 1 The Earth in the Solar System. சோலார் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செலஸ்டியல் பாடிஸ். செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் சிஸ்டமில் சன், மூன், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஆஸ்ட்ராய்ட், மெட்ராய்ட்ஸ், கேலக்ஸி இதை மாதிரியான ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பற்றியும் தான் இந்த செலஸ்டியல் பாடிஸில் இருக்குது. இந்த செலஸ்டியல் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் சிஸ்டமில் இருக்குது. இதை செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சன். சன்னை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சன்னு சன்கிட்ட இருந்து நம்ம ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை நமக்கு சன்னு கொடுக்குது. இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸ் நைட் டைமில் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் எப்பவுமே இந்த ஸ்டார்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு நைட் டைமில் மட்டும்தான் இது நம்மளால் பார்க்க முடியும். We can able to see stars on the night. Then next one, இந்த ஸ்டார்ஸ் எப்பவுமே நல்லா பிரைட்டாக நமக்கு தெரியும். ஒரு சில ஸ்டார்ஸ் பிளிங்க் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு சில ஸ்டார்ஸ் ஸ்டேபிளாக அப்படியே இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். ஒரு சில ஸ்டார்ஸ் டிம்மாகவும் பிளிங்க் ஆகிற மாதிரியும் நமக்கு தெரியும். இது ஸ்டார்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மூன். இந்த மூன் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியாகவும் ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். இந்த மூன் சன்கிட்ட இருந்து லைட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு நமக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். மந்த்லி ஒன்ஸ் தான் ஃபுல் மூன் நைட் நமக்கு தெரியும். இந்த ஃபுல் மூன் நைட் அதை இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை முடிஞ்சதுக்கப்புறமா 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நமக்கு மறுபடியும் நியூ மூன் நைட் தெரியும். இதற்கு இன்னொரு பெயர் அமாவாசை. நியூ மூன் நைட் ஆர் அமாவாசை. நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ்டிலேஷன். கான்ஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கான்ஸ்டிலேஷன்னா நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திர மண்டலம் ஒவ்வொரு ஸ்டாரும் மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் லிங்க் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லை ஒரு ஷேப்பாக நமக்கு கொடுக்கும். இதை கான்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது சப்த ரிஷி. சப்த அப்படின்னா 7, ரிஷின்றது சேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்த ரிஷி இதை என்ன சொல்கிறாங்கன்னா 7 ஸ்டார்ஸ், அதாவது 1 2 3 4 5 6 7 ஸ்டார்ஸை லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும். அந்த இமேஜ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்தரிஷி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உர்சா மேஜர் ஆர் பிக் பியர். இந்த ஸ்டார்ஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இமேஜ் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜ் தான் எக்ஸாம்பிளாக உர்சா மேஜர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஆர் பிக் பியர். நெக்ஸ்ட் ஒன் போல் ஸ்டார்ஸ். போல் ஸ்டார்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போல்ஸ்டார்ன்றது ஸ்கையில் நார்த் ஃபேஸில் ஒரு ஸ்டார் நமக்கு பிரைட்டஸ்ட்டாக தெரியும். அந்த ஸ்டார் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு நார்த் சைட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதை போல் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பிளானட்ஸ். பிளானட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானட்ஸ் எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீக் வேர்ட். க்ரீக் வேர்டில் பிளான்டை அப்படின்ற அந்த க்ரீக் வேர்ட் மாறி நமக்கு பிளானட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. பிளான்டை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோமா வேண்ட்ரஸ். வேண்ட்ரஸ்ன்ற மீனிங் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
சுற்றி திரிபவர், அதாவது ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, சுற்றி திரிபவர். ஒரே இடத்துல இந்த பிளானட்ஸ் வந்து இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து சுற்றி திரிபவர் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துருக்காங்க, மீனிங்கு. நெக்ஸ்ட்டு சோலார் சிஸ்டமில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு சன் இருக்கும். சன்னை சுற்றி 8 பிளானட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேட்டலைட்ஸ் இருக்கும், செலஸ்டியல் பாடிஸ் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட் அண்ட் மெட்டராய்ட்ஸ், கேலக்ஸி எல்லாமே இந்த சோலார் ஃபேமிலியில் இல்லை சோலார் சிஸ்டம், சோலார் ஃபேமிலி ஆர் சோலார் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சன்னை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேவா? சன்னு தான் வந்து இந்த சோலார் ஃபேமிலியில் 8 ஆஃப் த பார்ட். இந்த சன்னில் வந்து நம்ம ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அங்கேருந்து நமக்கு கிடைக்குது. ஏர்த்துக்கும் மூணுக்கும் லைட்டும் ஹீட்டும் நமக்கு சன்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஏர்த்துக்கும் சன்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8 பிளானட்ஸையும் நம்ம வந்து எப்படி மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. மை வெரி efficient mother just served as nuts. M for Mercury, V for Venus, E for Earth, M for Mars, J for Jupiter, S for Saturn, U for Uranus, N for Neptune. இது எல்லாமே இந்த 8 பிளானட்ஸ். ஆர்பிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த 8 பிளானட்ஸும் ஒரே பாத்தில் சுற்றிக்கிட்டு வரும், அதை வந்து நம்ம ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பிளானட்ஸில் 9th பிளானட்னு ஒன்று இருந்தது, அதாவது ப்ளூட்டோ. ஆகஸ்ட் 2006 இந்த ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொன்னாங்க, ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட் இல்லை அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. சிரஸ் அப்படின்ற பிளானட் வந்து 2003 அந்த பிளானட்டும் இது வந்து பிளானட் கிடையாது, பிளானட் இல்லை அப்படின்றது, சிரஸும் ப்ளூட்டோவும் ஒரே மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறதுனால இதை வந்து அவங்க வந்து டிராஃப்ட் பிளானட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன்ற ஆர்கனைசேஷன் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த எர்த். த எர்த் இஸ் த 3rd நியரஸ்ட் பிளானட் டு த சன். சன்னுக்கு 3வது பிளேஸில் இந்த எர்த் வந்து இருக்குது. இந்த எர்த் 5th லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்கிறாங்க எர்த். நெக்ஸ்ட் ஒன், இந்த எர்த் வந்து அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டாப்பில் வந்து நமக்கு ஃப்ளாட்டாகவும் பாட்டமில் வந்து நமக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த் லைக் ஷேப், அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது எர்த்துக்கு அப்படின்னா ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஏர்த்தில் வந்து உயிர் வாழறதுக்கான சர்வைவல் எல்லாமே இருக்குது. கேஸஸ் வந்து இருக்குது, ஆக்சிஜன், உயிர் வாழறதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனும் இந்த ஏர்த்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஏர்த்தில் வந்து 2/3 ஆஃப் த சர்ஃபேஸ் கவர்டு பை வாட்டர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2/3 ஆஃப் சர்ஃபேஸ் கவர்டு பை வாட்டர், வாட்டரால் இது கவர் ஆகிருக்கு, அதனால் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ப்ளூ பிளானட். நெக்ஸ்ட் ஒன், த மூன். ஏர்த்துக்கு நேச்சுரலாகவே இந்த மூன் வந்து நேச்சுரல் சேட்டலைட்டாக அமைஞ்சிருக்கு. மூன் வந்து ஒரு பெரிய சைஸில் நமக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட்லேயே இந்த சோலார் சிஸ்டமில் மூன் வந்து ஒரு பெரிய
ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எர்த்தை வந்து ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு இந்த மூன் வந்து சுற்றி வர்றதுக்காக எடுத்துக்கிற டைமிங் வந்து 27 days அப்படின்ற டைமிங்கை வந்து அது நமக்கு எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஒன், இருக்கிறதுலையே இந்த மூணு தான் பெரிய செலஸ்டியல் பாடி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 3,84,400 கிலோமீட்டர். அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த மூணுக்கும் ஏர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும் சுற்றி வர்றதுக்கு? 27 days. ஏர்த்து வந்து மூணு சுற்றி வர்றதுக்கு 27 days வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்டிராய்ட்ஸ். ஆஸ்டிராய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ்டிராய்ட்ஸுன்றது சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோள்கள் வந்து சன்னை சுற்றி வரும்போது அதன் இந்த ராக்ஸு, மினரல்ஸு இதை மாதிரியான விஷயங்கள் வந்து சுற்றிட்டே இருக்கும்போது கீழே உடஞ்சி விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டரில் அதிகமாக நடக்கிறதாகவும், அப்படி சுற்றி வரும்போது அதுலேருந்து உடஞ்சி கீழே விழும்போது கம்ப்ளீட்டாக ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எரிஞ்சிடும். ஒரு சிலது வந்து எரியாமல் அப்படியே ஏர்த்துக்குள்ளே விழுந்து சில டேமேஜஸ் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டராய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆஸ்ட்ராய்டில் அந்த ராக்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் உடஞ்சி கீழே விழுது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் வித் மூவ் அரவுண்ட் த சன். த ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் விச் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் ஆர் கால்ட் மெட்டராய்ட்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏர்த்துக்கு மேலே விழும்போது அந்த எரிக்கற்கள் வந்து எரிக்கற்களாக அது மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேலக்ஸி. த லாஸ்ட் ஒன் இஸ் கேலக்ஸி. கேலக்ஸின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோலார் ஃபேமிலியில் மில்கி வேவை தான் வந்து என்ன சொல்கிறாங்க கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்ஸி இது இன் ஏஷியன்ட் இந்தியா அந்த பீரியடில் வந்து கேலக்ஸியை பற்றி சில ஒரு லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆஃப் லைட் ஃப்ளோயிங் இன் ஸ்கை. அதாவது ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்குது ஸ்கையில். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஆகாஷ் கங்கா அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேர்ந்தது தான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டியர் ஸ்காலர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்காலர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.